நான்லாம் சின்ன வயசில் அழுக்கு மூட்டை மீனாச்சு மூஞ்ச கழுவி நாளாச்சுன்ற மாதிரி 10ஓட 11ஆவது நாளாக தான் இருக்கும் என்னோட பர்த்டேயும். வீட்டில் ஒரு பழைய நைட்டியோ இல்லை பழைய ட்ரெஸ்ஸோ ஒன்று போட்டுட்டு தான் சுற்றிட்டு இருப்பேன். அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் அப்படி தான். எங்கள் வீட்டு கடைக்குட்டிரியோ திடீர்னு வந்துட்டு நாளைக்கு எனக்கு பர்த்டே, நீங்கள் ஹோட்டலெல்லாம் செலிப்ரேட் பண்ண வேண்டாமா, வீட்டுக்கு முன்னாடி பெருசாக துணியை கட்டி அதுலேயே வந்துட்டு கேக் வெட்டலாமா அப்படின்னா, யார்ப்பா உனக்கு இப்படிலாம் ஐடியா கொடுத்தது அப்படின்னா, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்கம்மா, அவங்க தான் சொன்னாங்க அப்படின்றான். அவங்ககிட்ட நான் சொன்னேன், மம்மி தான் இப்போ பேக்கிங்கில் ப்ரோ ஆகிட்டேனே, ஒரு சூப்பரான வாயில் போட்டோடனே கரையிற மாதிரி கேக் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லச்சஸ் கேக் தான் பண்ணியிருந்தேன். மற்ற கேக்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் வாட்டரில் தான் ஊற வைப்பாங்க. ஆனால் இந்த கேக் பார்த்தீங்கன்னா பால், விப்பிங் க்ரீமு, கண்டென்ஸ்டு மில்க் இது மூணுத்தையும் நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கேக்கு மேலே ஊற்றி ஒரு 5 hours ஊற வச்சு அடுத்து க்ரீமை அப்ளை பண்ணி மேலே சாக்லேட் கனாஷி நல்லா ஊற்றி விட்டுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பெருசெல்லாம் கேக்கு டெக்கரேட் பண்ண தெரியாதுங்க. அதனால சிம்பிளாக ஷார்ட்ஸு, சாக்கோ ஸ்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கேக்கை. பெரிய வெளியோ பார்த்தீங்கன்னா அவனே க்ரீட்டிங்ஸ்லாம் வரைஞ்சி அவன் தம்பிக்கு கிஃப்டாக கொடுத்தான். எனக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஜாலியாக எனக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான்.